சென்னையில் நாளை முதல் டீ, காஃபி விலை உயர்வு. தேநீர் 15 ரூபாய்க்கும், காஃபி 20 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமனம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னையில் வெளுத்து வாங்கிய அதிகனமழை. மேகவெடிப்பால் மணலியில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பெய்த கனமழையால் 27 விமான சேவைகள் பாதிப்பு. மோசமான வானிலையால் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்ட 4 விமானங்கள். சென்னை திருவேற்காடு அருகே பிரபல ஆடை தொழிற்சாலையில் புகுந்த வெள்ளம். நூம்பல் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் வெள்ளம். குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை. கனமழை வெள்ளத்தால் உருக்குலைந்த ஜம்மு காஷ்மீர். ராம்பன் பகுதியில் தொடரும் மீட்புப் பணிகள். டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. யமுனை ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி பாய்ந்தோடும் வெள்ளம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலச்சரிவால் முடங்கிய போக்குவரத்து. மாதா வைஷ்ணோ தேவி கோவிலுக்கான யாத்திரைக்கு நீடிக்கும் தடை. சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்குடன் சந்திப்பு. இரு நாடுகளுக்கிடையிலான உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. சென்னையில் பெய்த அதிகனமழை குறித்து ஜெர்மனியிலிருந்து தொலைபேசியில் கேட்டறிந்தார் முதல்வர் ஸ்டாலின். எத்தகைய மழைச்சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ஆயத்த ஆடை தொழிலில் ஈடுபட்டுள்ள தொய்வை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தல். மதுரையில் 4ஆம் தேதி நடைபெறவிருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாநில மாநாடு ஒத்திவைப்பு. உயர்மட்ட குழு ஆலோசனையின்படி ஒத்திவைக்கப்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை உடனே வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி 3வது நாளாக உண்ணாவிரதம். காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை மோசமானதால் சென்னை மருத்துவமனைக்கு மாற்றம். $25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு. தவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்குள் நியமனம் செய்ய மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல். தவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்காக வாங்கப்பட்ட புதிய பிரச்சார வாகனம்.
சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிறுத்தி வைப்பு. சென்னையில் பிள்ளையார் சிலைகளை கரைக்கும் பணி தொடக்கம். காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு.